ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சூர்யாவோட கருப்பு படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டு தான். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூர்யாவோட கருப்பு படத்தை டேஷமணி முடிச்சிருக்கிறது ஆர்ஜே பாலாஜி, ப்ரொடக்ஷன் ட்ரீம் ஒர்க் பிக்சர், மியூசிக் வந்து சாய் அம்பேத்கர் தான். ஸோ அந்த வகையில் நம்ம சூர்யாவோட மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாக அந்த கருப்பு படம் இருக்குங்கிற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம சூர்யாவோட கருப்பு படத்தை நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் பென் ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ தேட்டரில் நார்த் இந்தியன் சைடில் பென் மீடியா கம்பெனி தான் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் மூலயமா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வர May 14 தேட்டரில் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ரிலீஸ் டேட் வர்றதுக்கே ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஆகிருச்சு. ஸோ ரிலீஸ் டேட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நம்ம சூர்யாவோட கேரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்குங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ அதே டைமில் இந்த படம் ஒரு ஆக்ஷன் பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக அந்த படம் சூர்யாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ சிங்கம் படத்துக்கு அடுத்து நம்ம கருப்பு படம் தான் சூர்யாவுக்கு ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக இருக்க போகுது. ஸோ எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ இந்த படத்துக்கான மொத்த கதையும் எந்த மாதிரி இருக்க போகுது, படம் எப்படி இருக்க போகுதுங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற மூவி ரிலேட்டட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.